விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலில் கல்வி பணியில் கடந்த 34 ஆண்டுகளாக சிறப்பாக சேவையாற்றி வரும் VPMM கல்வி நிறுவனங்கள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, நர்சிங் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஒரே வளாகத்தில். ரவீந்திர துரைசாமி சார், இப்போ திமுக காங்கிரஸ் உடைய அந்த பலம் இல்லை, தமிழ்நாட்டிலையும் அவங்கள்ட்ட ஏற்கனவே இருந்த கூட்டணி பலம் இல்லை, அதனால வேற ஆப்ஷன் இல்லை பாஜக பக்கம் அப்படிங்கிறத தாண்டி வேற ஆப்ஷன் இல்லையோ அப்படிங்கிறதான மணி சார் பேச்சிலேருந்து. மோடிக்கும் ராகுலுக்கும் நடக்கக்கூடிய ஃபைட்டு, சனாதன தர்மத்தை, இந்து தர்மத்தை காப்பாற்றுறதுக்கு ராமர் கோயில் கட்டணும்னு பாஜக கல்யாண் சிங் தலைமையில் யூபியில் பெரிய அளவில் நின்னாங்க. மிகப்பெரிய ஆதரவு கிடைச்சது. இன்னைக்கு யூபியை ஸ்வீப் பண்ணிட்டு பெரிய அளவில் சனாதன தர்மமும் இந்து தர்மமும் தான் யோகி தலைமையில் இன்னைக்கு வெற்றி பெற்றுட்டு இருக்கு. ஓகே, அகிலேஷ் யாதவுக்கு செல்வாக்கு இருக்குது. அன்னைக்கு அகிலேஷ் யாதவோட தந்தை அவருக்கு செல்வாக்கு இருக்குன்னா கிளியர் கட் ஸ்டாண்ட் எடுத்தார். முலாயம் சிங் யாதவ் பாபரி மசூதி தான் அங்கே வேணும்னு கிளியர் கட் ஸ்டாண்ட் எடுத்தார். அப்படி 2 பேர் கிளியர் கட் ஸ்டாண்ட் எடுத்தாங்க. RSS பின்புலத்தில் கல்யாண் சிங்கும் முஸ்லீம் ஆதரவோட மை சப்போர்ட் முஸ்லீம் யாதவ் சப்போர்ட்டில் முலாயம் சிங் யாதவ் எடுத்தாங்க. தெளிவாக நின்னாங்க. இன்னைக்கு அந்த அரசியல் தான் அங்கே இருக்குது. இவருக்கு ராகுல் காந்திக்கு இந்த மாணவர் இதெல்லாம் காக்ரோச் ஜனதா பார்ட்டி அதோட ரொம்ப கேவலமா இருக்குன்னு காங்கிரஸ் மூத்த தலைவர், அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட சசி தரூரை தெளிவா எள்ளி நகையாடிட்டாரு அந்த கட்சியில இருந்தே. ஓகே, இந்த சூழ்நிலையில எப்படி உத்தரப்பிரதேஷ் காங்கிரஸ் ஒரு முடிவெடுக்க முடியாம வலமும் போகாம இடமும் போகாம இருந்தது மாதிரி இன்னைக்கு இந்த டீலிமிட்டேஷன்ல காங்கிரஸ் வலமும் போகாம இடமும் போகாம இருக்கிறாங்க. பாஜகவை பொறுத்தவரையில தென் மாவட்டத்துக்கு மிகுந்த நன்மை செய்வாங்க. RSSோட 10 ஆண்டு கால எதிர்கால திட்டமும் சரி, மோடி மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கான திட்டமும் சரி, தென் மாநிலங்களை பொறுத்து தான் இருக்குது. குறிப்பா 2024 மோடியின் வெற்றி என்பது தெலுங்கானாவில் ஈக்குவல் சீட்டு, ஈக்குவல்னா காங்கிரஸ் ஈக்குவல் சீட்டு, ஒரு சீட்டு ஓவைசி ஜெயித்தார் 17, 8. அதே மாதிரி இங்கு கர்நாடகாவில் மெஜாரிட்டி சீட்டு, அதுவும் JDS அலையன்ஸோட ஒரு மாநில கட்சியான JDS அலையன்ஸோட ஓல்டு மைசூர்ல 11 சீட்டுக்கு 9 சீட்டு. இது ஜெகன் ரெட்டிக்கு எதிராக நாயுடு தலைமையில ஆந்திராவில் ஸ்வீப்பு, ஒரிசாவில் ஸ்வீப்புங்கிற இந்த 60 இடங்கள் தான் மோடியை 3வது முறை பிரதமர் ஆக்கியிருக்குது. 4வது முறை பிரதமர் ஆக்குறதுக்கு தென்னிந்தியாவிற்கு பெரிய அளவில் இப்போ நீங்க சகோதரர் பொன் வில்சன் அருமையான கருத்துக்களை சொன்னாரு. அவர் சொன்ன பெர்சன்டேஜை விடவும் ஏத்தி தமிழ்நாட்டுக்கு கொடுக்கிறதுக்கு மோடி தயாரா இருக்கிறாரு. அப்படி கொடுக்கும் போது சகோதரர் துரை வைகோ பாராட்டணும், சகோதரர் திருமாவளவன் பாராட்டணும், கட்சி பாராட்டினாலும் கட்சியை மீறி MP சகோதரர் ரவிக்குமார் பாராட்டணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ பிஜேபி தன்னோட வளர்ச்சிக்கு, RSS தன்னோட அடுத்த 10 ஆண்டு கால திட்டத்துக்கு தென்னிந்தியாவுக்கு ஆதரவா இருக்கத்தான் முடிவெடுத்திருக்கிறாங்க. அதான் தமிழ்நாட்டில இருந்து யாரும் ஆதரவு கொடுப்பாங்க? தமிழ்நாட்டில் தென்னிந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு ஆதரவு கொடுத்தா நாங்கள் ஆதரிக்க தரேன்னு கனிமொழி பார்லிமெண்ட்ல சொல்லியிருக்காங்களே. தமிழ்நாட்டின் நலன் சேஃப்கார்டு பண்ணப்படும்னா ஏற்கனவே சொல்லியிருக்காங்களே. சேஃப்கார்டு பண்ணப்படும்னா பாஜக அதுக்கு திருமாவளவன் ஆதரிக்கணும், ரவிக்குமார் ஆதரிக்கணும், துரை வைக்கவும் ஆதரிக்கணும். இந்த 7.18 தாண்டி கொடுப்பார் மோடி. தமிழ்நாட்டுக்கு அவர் பெனிஃபிட் நீங்க இருக்க விதாச்சாரத்தோட பொன் வில்சன் சகோதரர் சொன்னதையும் தாண்டி கொடுப்பாரு. கொள்கை ரீதியான சண்டை முடிஞ்சிருமா சார்? கொள்கை ரீதியான சண்டை, கொள்கை ரீதியான சண்டை என்னங்க இருக்குது? அதெல்லாம் விடுங்க. மெட்டீரியல் பொலிட்டிக்ஸ்ல லாபம் தான் குறி. அக்குமுலேட்டிங் பவர், அமாசிங் வெல்த் தான் மாடர்ன் பொலிட்டிக்ஸ். பவர் தான் மெயின். அதுல என்ன இருக்கு? கொள்கை ரீதியா என்ன இது இருக்குது? அவங்களுக்கு தமிழ்நாட்டின் நலன்ங்கிறத அவங்க தெளிவா சொல்றாங்க. அவங்க எதிர்பார்க்கறதை விட ஜாஸ்தி பண்ணுவாரு. அப்போ துரை வைக்கவும் சப்போர்ட் பண்ணணும், தென் திருமாவளவன் சப்போர்ட் பண்ணணும். கட்சியை மீறி தமிழர் நலனுக்காக ரவிக்குமாரும் MP சப்போர்ட் பண்ணணும், திருமாவளவன் சப்போர்ட் பண்ணணும். இதுதான் நிலைமை. இந்த இடத்துல என்ன சப்போர்ட் பண்ணணும்? மோடிக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்றீங்க? இந்த முடிவுக்கு சப்போர்ட் பண்ணணும். அதாவது திமுக பாஜக பக்கம் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தா அதுக்கு இவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணணும். இல்ல, தமிழ்நாட்டுக்கு தகுதியை மீறி அதிக சீட்டு கொடுக்கிறார் மோடி. கேரளாவுக்கு கொடுக்கிறாரு. அதான் சொல்ல 10 வருஷ பிஜேபி திட்டமே தென்னிந்தியாவை பலப்படுத்தி தான் 10 வருஷம் தங்களோட நோக்கத்தை நிறைவேற்ற முடியும். RSS 3வது முறை சொன்ன இல்லையா, 3 ஸ்டேட் 4 ஸ்டேட், 4வது முறையும் வர்றதுக்கு இந்த ஸ்டேட்டுகளோட ஆதரவு தேவை. தெளிவா இருக்கிறாங்க பிஜேபி. இதுல உத்தரப்பிரதேஷ் காங்கிரஸ் மாதிரி நீங்க கோயிலுக்கு போறீங்களா, ராமர் கோயிலா, இந்து தர்மத்தை காப்பாற்றக்கூடிய ராமர் கோயில் கல்யாண் சிங் சொல்றாரு, உத்தரப்பிரதேச ஸ்வீப் பண்ணியிருக்கிறாரு. அவர் வழியா அல்லது முலாயம் சிங் யாதவ் படி பாபரி மசூதிவா 2 கட்டம் நிலைமையில முடிவெடுக்க முடியாம இருக்கிறீங்க நீங்க. கடைசியா இவர் யார் சொன்னாரு? வேணுகோபால் சொன்னாரு 50 விழுக்காடுனா ஓகேன்னாரு. தமிழ்நாட்டுக்கு 50 தாண்டி தருவார் மோடி. 50 விழுக்காடுனா ஓகேன்னு சொன்னாரு. இப்ப காங்கிரஸ் ஸ்டேட்டஸ் கோ கண்டினியூ பண்ணுங்கறாங்க. அப்ப உங்களுக்கு முடிவெடுக்க முடியல. உத்தரப்பிரதேஷ் காங்கிரஸ் மாதிரி அகில இந்திய காங்கிரஸ் வலமும் போகாம இடமும் போகாம மாட்டிட்டு நிக்குது. இதுதான் யதார்த்த உண்மை. இந்த உண்மையில பிஜேபி தெளிவா இருக்குது.
அவங்க வந்து 50% இன்க்ரீஸ்ங்கிற லெவல்ல தான் போவாங்க. இது வந்து வட இந்தியாவுக்கு 10 லட்சத்துக்கு ஒரு எம்பி தூங்குறது வட இந்தியாவுக்கு வந்து இன்ஜஸ்டிஸ் தான். ஆனா பிஜேபி அதை பற்றி கவலைப்படல. தென்னிந்தியாவை மையமாக வச்சு தான் அவங்க அரசியல் கணக்கு அடுத்தால போகும். ஒட்டுமொத்த இந்தியாவில் பலம் பெற்றாதான் RSSோட நோக்கங்கள் நிறைவேறும். அதுல தெளிவா இருக்கிறாங்க பாஜக, எந்த மாற்றமும் இல்லை. நீங்க பொறுத்திருந்து பாருங்க. அதுல இப்ப டிராப்ட் வரலங்கிறத சகோதரர் பொன்னில்சன் சொன்னாரு, அதுதான் உண்மை. டிராப்ட் வரல, வரும்போது நான் சொல்லக்கூடிய இதுதான் இருக்குமே தவிர தமிழக அரசு கூடின கூட்டம் எம்பிக்கள் கூட்டத்தில் பண்ணது, மாணிக் தாகூர் அச்சப்படுறது, திருமாவளவன் அச்சப்படுறதெல்லாம் இருக்காது. அந்த இடத்துக்குள்ள திருமாவளவனே சப்போர்ட் பண்ண சூழ்நிலை வரும். அதனாலதான் அவங்க 39 கூட்டக்கூடாதுங்கிற சொல்றாரு. சகோதரர் கூட சொன்னாரு 39 இந்த விஷயம் வந்து அவங்க பண்ற தப்புங்கிற அர்த்தத்துல தான் சகோதரரும் பேசினாருங்கிறத நான் வரவேற்கிறேன். இது வந்து டீலிமிட்டேஷன் நடந்தே தீரும். நடந்தா தங்களுக்கு நஷ்டம் காங்கிரஸ் நினைக்குது. நடந்தா ஜெரிமாண்டரிங் பண்ணுவாங்க. இப்போ நடந்தா ஜெரிமாண்டரிங் பண்ணுவாங்க. பாஜக போனா பாஜகக்கு லாபம், அவங்களுடைய மசோதாவை கொண்டு வந்துடலாம். திமுகக்கு எந்த வகையில் லாபம் இருக்க போகுது? அடுத்து என்ன அரசியல் பண்ணுவாங்க? பாஜக கேட்கறது டீலிமிட்டேஷனுக்கு நீங்க வாங்கன்னு காங்கிரஸ் கேட்கறாங்க. காங்கிரஸ் டீலிமிட்டேஷன் வந்தா ஜெரிமாண்டரிங் நடக்கும். கண்டிப்பா ஜெரிமாண்டரிங் நடக்குன்னா இப்ப திருவாண்டம் ஆற்றிங்கல் 2 தொகுதியிலும் கொஞ்சம் ஓட்டுல பாஜக தோத்திருக்குது. ஒரு நாயர் கேண்டிடேட் ராஜீவ் சந்திரசேகரும் ஒரு ஈழவா கேண்டிடேட் முரளிதரனும் தோத்தாங்க. இதுல உள்ள இதை 3 தொகுதியா இந்த இடத்தை ஆக்கும் போது கிறிஸ்டின் முஸ்லிமை தள்ளி விட்டுட்டு பண்ணுனா திருவாண்டமும் ஜெயிக்கும், ஆற்றிங்கலும் ஜெயிக்கும் பாஜகவுக்கு. ஸோ இந்த டீலிமிட்டேஷன்ல யாருமே பயன்படுத்துவாங்க, எல்லாருமே பயன்படுத்துவாங்க. காமராஜி சீமா இருக்கும்போது வந்து எங்க தொகுதியில் எங்க ஜாதி இருக்க தொகுதியிலெல்லாம் அதை ரிசர்வ் ஆக்கிட்டாருன்னு சொல்லக்கூடிய கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய நபர்களே இன்னைக்கு இருக்கிறாங்க. ஸோ இந்த இடம் வந்து யாருமே வந்து அந்த வாய்ப்பை பயன்படுத்த தான் செய்வாங்க. அப்படி பயன்படுத்தும் போது பாஜகவுக்கு ஒரு அட்வான்டேஜஸ் பொசிஷன் வருது. காங்கிரஸ் இந்த அட்வான்டேஜஸை முந்தைய காலகட்டங்களில் எடுத்தது. அதை தான் ஜெரிமாண்டரிங்கிறத பாசம்பரம் சொல்றார். ஜெரிமாண்டரிங்னா ஒரு லெஜிஸ்லேச்சர் அவர் தனக்கு வெற்றி பெறத்தக்கன தொகுதியை வரையறுக்கிறது. இது செய்யத்தான் செய்வாங்க. ஸோ காங்கிரஸ் வந்து டீலிமிட்டேஷனே வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இது தவறான இது. ஏற்கனவே வந்து இதே காங்கிரஸ் வந்து டீலிமிட்டேஷன் ஒத்துக்கிட்டாங்க. திமுக கூட இருக்கும்போது 50% மேல இருந்தா ஓகே, தமிழ்நாடு பாதிக்கப்படாம இருந்தா ஓகேன்னு சொன்னாங்க. இப்போ கூடவேங்கிறாங்க. இதுதான் சந்தர்ப்ப நிலைப்பாடு. இதுதான் உத்தரப்பிரதேஷ் காங்கிரஸ் நிலைப்பாடு. பழைய நிலைப்பாட்டில் அகில இந்திய காங்கிரஸ் இருக்குது. என்ன பிரச்சனைனா 50% தென் மாநிலங்களுக்கு லாபம். இப்போ இதை சொல்லிடுறேன். 10 லட்சத்துக்கு ஒரு எம்பி வரலன்னா அகிலேஷ் யாதவும் தேஜஸ்வி யாதவும் ஹேமந்த் சோரனும் எதிர்க்கலாம். இந்தியா கூட்டணி இதுல பனால் ஆகலாம். 10 லட்சத்துக்கு ஒரு எம்பிங்கிறதுல தேஜஸ்வி யாதவ், அகிலேஷ் யாதவ், ஹேமந்த் சோரன் நிற்கலாம். 50% மார்க்குங்கிறதுல இவர் சிவகுமார், ரேவந்த் ரெட்டி, ஸ்டாலின், விஜய் அதுல நிக்கல, 39 கூட்ட விடாதுங்கிறாரு. மற்றும் சதீஷன் போன்றவர்கள் கூட நிற்கலாம் தங்கள் மாநில நலன் கருதி. அப்போ அகில இந்திய காங்கிரஸ் நிலைப்பாடு எடுக்க முடியாம உத்தரப்பிரதேசில் அடிபட்டது மாதிரி கல்யாண் சிங் RSS கிட்டையும் முலாயம் சிங் பாபர் மசூதி சொன்னவர்கள் அடிபட்ட மாதிரி வடக்க ஒரு நிலைப்பாடு எடுத்தா இடிக்கும், தெற்க ஒரு நிலைப்பாடு எடுத்தா இடிக்குங்கிற லெவல்ல காங்கிரஸ் இருக்குது. குறிப்பா 10 விழுக்காடு UWS மோடி கொடுத்தாரு. ஒரு சிக்கல் வரும்போது உயர் ஜாதியினர் கொடுத்தாரு. பிராமின், ராஜ்புட், ஹயஸ்தா, ஜெய்ஸ்வால், கான் முஸ்லீம், சிரியன் கிறிஸ்டின் போன்ற அப்பர் பட்டேல் போன்ற அப்பர் காஸ்ட்ல உள்ள ஏழைகளுக்கு கொடுத்தாரு. அதை வரவேற்றது காங்கிரஸ். ஓட்டு போட்டது கொடுத்த மோடிக்கு தான் பிராமணர்கள் முழுமையா நின்று ஓட்டு போட்டாங்க. சோ இதே மாதிரி தென்னிந்தியாவுக்கு தகுதிக்கு மீறி எண்ணிக்கைக்கு மீறி மோடி கொடுக்கும் போது தென்னிந்தியாவில் மோடிக்கு செல்வாக்கு கூடும். அப்படி கூடக்கூடிய ஒரு நிலைப்பாட்டுக்கு முடிவெடுத்தா பாஜக காங்கிரசுக்கு வந்து அகிலேஷ், தேஜஸ்வி, இவரு ஹேமந்த் சோரன் வந்து எதிர்க்கலாம். சோ இந்த இக்கட்டான சூழ்நிலையில டீலிமிட்டேஷனே வரக்கூடாதுங்கிற லெவல்ல இருக்கிறாங்க. திமுக பொறுத்த அளவுல 22 எம்பிக்குள்ள பவர்ல பவர் பொலிட்டிக்ஸ் பண்றாங்க. அந்த 22 எம்பி காங்கிரஸுக்கு அடுத்தபடியா பாஜகவுக்கு முக்கியம். காங்கிரஸ் கூட காம்ப்ரமைஸ் பண்ணி ராகுல் ஒரு முடிவுக்கு வருவாருன்னு அவரை நோக்கி தான் கிரண் ரிஜிஜு அனுப்பி மோடி ஓடிட்டு இருக்கிறாரு. மோடிஜி அட்வைஸ் படி தான் ராகுலை பாக்குறாரு. ராகுல் பிடி கொடுக்கவே மாட்டேங்கிறாரு. ஏன்னா அவருக்கு நிலைப்பாடுங்கிறது உத்தரப்பிரதேச காங்கிரஸ் மாதிரி போகும். காங்கிரஸுக்கு அடுத்தபடியா 22 எம்பி உள்ள டிஎம்கேக்கு மிகப்பெரிய பார்கெனிங் பவர் இருக்கு. ஏன் கிரியா ஆதரிக்கலையா? பிராமணர் தானே இவர் ஒத்துக்கு வராத என்ன சொல்லுவாரு? அவர் தொழிற்சங்கவாதி, அதை ஆதரிச்சுனாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு 50 விழுக்காடுக்கு மேல கிடைக்குது, ஆதரிக்குன்னு சொல்லிட்டு போறாங்க. அந்த அரசியல் இப்போ டீலிமிட்டேஷன்ல ஆதரிச்சிடலாம் சார். நெக்ஸ்ட் திமுக அரசியல் என்னவா இருக்க போகுது? ஒரு முறை பண்ணிட்டா அதுக்கு அடுத்து மக்களை சந்திக்கணும்ல.
மக்களவை தேர்தல் மோடி பிரதமர் சனாதன தர்மத்துக்கு 18 விழுக்காடு வாக்கு 2024 விழுந்திருக்குங்க. மோடி பிரதமர்ங்கிறதுக்கு 18 விழுக்காடு வாக்கு சனாதன தர்மத்துக்கு, இந்து தர்மத்துக்கு தமிழ்நாட்டில் ஆதரவு இருக்குங்க. பார்வையற்ற ஒரு விஷயங்களை சொல்லாதீங்க. சிரிச்ச ஒண்ணும் பிரயோஜனம் இல்ல. நீங்க பேசும்போது பேசுங்க கனகராஜ். நீங்க பேசுங்க. எனக்குள்ள மற்ற டைம் கூட நான் உங்களுக்கு தரேன், தாராளமா பேசுங்க கனகராஜ். மோடி பிரதமர்னு 18 விழுக்காடு ஓட்டு இருந்திருக்கு. இது பிரமுகர்களுக்கான ஓட்டு இருந்தா நம்ம பேசணும். அந்த பிரமுகர்கள் எல்லாம் மதுரையில ஓட்டு எடுத்த பிரமுகர் 3வது போயிட்டாரு, தென்சென்னையில ஓட்டு எடுத்த பிரமுகர் 3வது போயிட்டாரு, அந்த மாதிரி ஓட்டு எடுப்பார் நினைப்பார்த்த கோயம்புத்தூர் பிரமுகர் 3வது போயிட்டாரு. 2வது வந்தபோது அவங்களை பிரமுகர்னு வெயிட்டேஜ் கொடுத்தோம். இப்போ அந்த பிரமுகர்கள் 3வது போறாங்கன்னா தமிழக பாஜக ஒன்றும் பெருசா செல்வாக்கு இல்ல. மோடி பிரதமர்னு சனாதன தர்மத்துக்கு 18 விழுக்காடு தமிழ் மண்ணில இருக்குது. 1971 ஆரம்பிச்சு ஒரு இந்திரா காந்தி குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தரை திராவிட முன்னேற்ற கழகம் பூஸ்ட் பண்ணா 71, 80, தென் 2004, 2019 4 தேர்தல்களில் 50 விழுக்காடு வாக்குகளுக்கு மேலே பெற்று காங்கிரஸ் திமுக கூட்டணி வெற்றி பெற்றது. இந்த கூட்டணி பிரிக்கணுங்கிறதா மோடிக்கு எண்ணம். அந்த வகையில் தான் பெங்களூர் கூட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவாக வெளிப்படையாகவே திமுக கூட்டணியை விரும்பி மோடி பெங்களூரில் பேசினார். காங்கிரஸுக்கு கலாச்சாரம் முதுகுல குத்துறதுங்கிற ஒரு குற்றச்சாட்டை காங்கிரஸ் மேலே வச்சு அதை பேசினார். மோடி அதை விரும்புகிறாரு. அதிமுக பாஜக கூட்டணியில் தான் இருக்கிறார். எடப்பாடி 2024 பிரதமர் கேண்டிடேட் இல்லாமல் வந்த பின்னடைவை உணர்ந்திருக்கிறாரு. அப்போ பாஜகவே பல இடங்களில் அதிமுகவை 3வது தள்ளினது. பாஜகவுக்கு எங்கே இருக்குது, மோடிக்கு என்ன இருக்குங்கிறது, இந்து தர்மத்துக்கு சனாதன தர்மத்துக்கு மோடி தலைமைக்கு இங்கே 18 விழுக்காடு வாக்கு விழுந்தது. இப்போ மோடி திமுகவை எதிர்பார்க்கிறாரு. ஸோ இந்திரா காந்தி குடும்பத்தை, ராஜீவ் காந்தி குடும்பத்தை, சோனியா குடும்பத்தை, ராகுல் குடும்பத்தை வரக்கூடிய மக்களவை தேர்தலில் வாஷ் அவுட் பண்ண முடியும். அதற்கான ஒரு பெரிய அணியை மோடி அமைக்கிறதுக்கு திட்டம் போடுறாரு. அந்த பதற்றத்தில் காங்கிரஸ் இருக்கிறாங்க. டிலிமிட்டேஷனே வரக்கூடாதுங்கிறாங்க. நேற்று ஸ்டாலின் கூட சேர்ந்து பேர் டிலிமிட்டேஷன் சொன்னவங்க லிமிட்டேஷனே வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கும் காரணம் தான்.